நீண்ட நாட்கள் செய்ய முடியாது. அதிகபட்சம் ஒரு வாரம் தொடர்ந்து அந்த சமூக விரோத செயல் மட்டும்தான் நான் எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கல்லுக்கூட்டம் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்துல பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக ஒரு போர் போட்டிருக்காங்க. அந்த போர்ல கடின நீர், அதாவது குடிக்க முடியாத ஒரு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அதுல தண்ணி எடுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சாங்கன்னா மோட்டர் கலத்திட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா, புரியுதா உங்களுக்கு? 4-5 வருஷமா இல்லாத மோட்டருக்கு மின்கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க. பண்ணாங்களா இல்லையா? பண்ணல. அப்ப அரசு நிர்வாகத்துல போட்டோக்காக பேசுறேன் அப்படின்னு உண்மையாவே பேசுறேன். அவங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மாலை பொழுது மிக அருமையான பொழுதாக திருச்சியில நமக்கு இருக்கு. என்னுடைய அன்பு சகோதர மக்கள் அரசியல் கட்சியுடைய தென்மண்டல மற்றும் மத்திய மண்டல நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதன் மூலமாக நம்ம வருகிற சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோம், தொடர்ச்சியாக கூட்டணி எங்க அமைக்க போறோம், நிர்வாகிகளுடைய பணிகள் என்னென்ன இருக்கு, அவர்கள் எப்படி செயலாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி ஒரு கலந்தாய்வு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேள்விகள் கேளுங்க. யாருடன் கூட்டணி? அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறதா நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அதிமுகவோட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக என்டிஏ கூட்டணியில அவருடைய தலைமையில. எத்தனை தொகுதிகள் கேட்கலாம்? தொகுதிகள் நம்ம தாங்க பேசணும். தொகுதி பங்கீடுலாம் குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலை. உங்களுக்கே தெரியும், இன்னும் எந்த இடத்துலையுமே அந்த பேச்சுவார்த்தை இன்னும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படலை. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதற்கான கள பணிகளை நாங்கள் ரொம்பவே தீவிரமாக நிர்வாகிகளோட வேலை பார்த்துட்டு இருக்கோம். திமுகவோட இந்த 4 ஆண்டு ஆட்சி எப்படி பாருங்க? இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவாகவே நம்ம முதல்ல பாதுகாப்போட வசிக்கணும், வாழணும். அதுதான் அடிப்படையில் முக்கியம். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். ஒரு கொலை இல்லாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வித்தியாசமான கொலைகள், பட்ட பகல்ல ஆசிரியை நடந்து போறப்ப கொலை, மாணவி நடந்து போறப்ப கொலை, பள்ளிக்குள்ளேயே போய் ஆசிரியை வெட்டி கொலை, நீதிமன்ற வளாகத்துல கொலை, இப்படி கொலை நடக்காத இடங்களே இல்லை. அரசு அதிகாரியை கொலை செஞ்சது, இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு கொலை நடந்திருக்கு. பெண்கள் பாதுகாப்பு நிறைய சம்பவங்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இங்கே சிறப்பு நீதிமன்றங்கள் வாயிலாக விரைவாக தீர்ப்புகள் வழங்கப்படலை. ஒரு 8-10% கூட வழக்குகளுக்கு இப்போ தண்டனை அறிவிக்கப்படலை. அப்படி தண்டனையே அறிவிச்சிருந்தாலும் அந்த தண்டனை சரியான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படலை. குற்றவாளி எல்லாம் நிரபராதிகளாக தப்பிப்பதற்கான அனைத்து வழிகளையுமே திமுக ஹெல்ப் பண்ணுதா அல்லது அவங்க கண்டுக்கலையா? அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தால் மட்டும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறாங்க. இதுவே பாமர மக்கள், ஒரு பெண், ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னா அதற்காக இவங்க ஏன் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்களா? எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த குழந்தைக்காக அரசே முன்வந்து இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும், இல்லை இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி மேல்முறையீடு போயிருக்காங்கன்னு பார்த்துருக்கோமா? இல்லை. அப்ப மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாக திமுக இருக்கு. இவர்களுடைய போலி விளம்பரங்கள், சினிமா மாடல், விளம்பர மாடல், மக்கள் மத்தியில் நாங்கள் இந்த திட்டம் அந்த திட்டம் பெயர்களை வைப்பது. ஒரே ஒரு திட்டம் சொன்னாங்க, மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் சொன்னாங்க. அந்த எல்லோருக்கும்ங்கிற இடமே இன்றளவும் பூர்த்தி செய்யப்படலை. ஆட்சி காலமும் இன்னும் 4 மாசத்துல முடிய போகுது. இன்றளவும் பூர்த்தி செய்யப்படலை. தொடங்கினதும் 2.25 வருஷம் கழிச்சு தான் தொடங்கினாங்க. இப்ப மீதி உள்ள பெண் வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 17 லட்சம் பேருக்கு புதிதாக இப்ப கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த 17 லட்சம் பேரோட மனசு எப்படி புண்படும்? கடந்த 2.5 ஆண்டுகளாக நாங்க அந்த 1000 ரூபாயை பெறலையே, இப்ப இந்த 1000 ரூபாயை கொடுக்குறாங்களே அப்படிங்கும் போது அவர்கள் மனம் வேதனை தான் அடையுது. அப்ப தகுதி இருந்தும் கொடுக்கப்படாமல் இருந்திருக்காங்கல்ல, இது ஒரு நீதி கிடையாதுல்ல. அப்ப ஆட்சி அப்படிங்கிறது எப்படி செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு ஆட்சியாகத்தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுல எல்லாமே விளம்பரம் தான் சொல்ல முடியும். மாணவர்களுக்கான லேப்டாப், அதிமுக காலகட்டத்தில் இருந்த லேப்டாப் அந்த திட்டம் அருமையான திட்டம். அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. இப்ப எலெக்ஷன் நெருங்கும் போது கல்லூரி 3ஆம் ஆண்டு படிப்பவர்களுக்கு நாங்க 10 லட்சம் லேப்டாப் கொடுத்தே தீர்வோங்கிறாங்க. ஒரு வாக்கு அரசியலுக்காக மட்டுமே மக்களை பயன்படுத்துகிற கட்சி தான் அது திமுகவா தான் இருக்கும். எப்படி சென்ற முறை கனிமொழி அவர்கள்லாம் இருக்கும்போது ஒரு பொய் வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளை தயார் செஞ்சாங்களோ அதே போல இப்பவும் ஒரு வாக்குறுதிகளை தயார் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த வாக்குறுதிகளும் பொய் வாக்குறுதிகள் தான். ஒரு 12-15% கூட அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல. இன்னைக்கு செவிலியர்கள் போராடுறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? நீங்க கொடுத்த பொய் வாக்குறுதி.
செவிலியர்கள் போராடுறதுக்கும் பணியை வந்து நிரந்தரம் செய்கன்னு சொல்லி பல இடங்கள்ல போராடுறாங்க. அதெல்லாம் எதனால? ஏன்னா நீங்க கொடுத்த பொய் வாக்குறுதி. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு நீங்க சொன்னீங்க, இப்ப செய்யல. அப்ப சொன்னதையெல்லாம் செய்யாததுனால மக்கள் வெகுண்டெழுந்து போராட்ட களத்துல இருக்காங்க. இன்னைக்கு அரசு அதிகாரிகளும் எல்லா துறை சார்ந்தவர்களுமே மிகப்பெரிய ஒரு வேதனையில இருக்காங்க. இந்த வேதனை அப்படிங்கிறது களத்துல சாமானியர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குமானதாகவும் இருக்கு. ஏன்னா அதிகார துஷ்பிரயோகம். அவர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அவர்களை சுற்றியுள்ளவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். இதை தவிர சாமானிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இல்லை. ஒரு குறைந்தபட்சம் வந்து சென்ற ஆட்சியில 7.5% நீட்டுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு ஏற்படுத்தி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து மருத்துவத்தை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உருவாக்குனாங்க. நீங்க அதை ஒரு 2.5% உயர்த்தி இருக்க கூடாதா? ஒரு 10% ஆக்கியிருக்க கூடாதா? குறைந்தபட்சம் கேட்கிறோம். விவசாயிகள் பாருங்க, விவசாயிகளுடைய நிலை இன்னைக்கு மிகப்பெரிய அவல நிலையில இருக்கு. அவங்க தொடர்ச்சியாக போராடிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவர்களுக்கான நிவாரணம் சரியாக கொடுக்கப்படலை. ஒரு கிராமத்துக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு கொடுத்துட்டு நிவாரணம் கொடுத்துட்டோன்னு சொல்றாங்க. நீங்க எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வயலை பார்க்கும்போது அங்க டிஜிட்டல் முறையில போய் பாக்குறாங்க. டிஜிட்டல் முறையில பார்க்காதீங்க, அதிகாரிகளை அனுப்பி நேரில் அனுப்பி விவசாயிகளுடைய உண்மையான பாதிப்பை கண்டறிங்கன்னு சொல்லி விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அதை கூட காதுல வாங்கல. இவர்களுடைய நோக்கம் என்னன்னா மத்திய அரசை குறை சொல்லணும், மத்திய அரசிடமிருந்து எந்த திட்டமும் வராம எப்படி பாத்துக்கிறது, அதை வைத்து நாம எப்படி ஒரு அரசியல் செய்யறது, அதன் மூலமாக எப்படி வாக்குகளை வாங்குறது, இதுதான் அவர்களுடைய நோக்கமா இருக்கே தவிர இவர்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இல்லைங்கிறது மிக 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 மனவேதனையான ஒரு விஷயமா நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அது டாஸ்மாக்னால ஒரு விஷயம், டாஸ்மாக் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட எண்ணிக்கை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குடி நோயாளிகள் அதிகமாகிக்கிட்டே போறாங்க. படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்க, எங்கேயாவது நிறைவேற்றினாங்களா? மொத்தமாவே 500 கடை மூடி இருக்காங்க. ஆனா அந்த 500 கடைகளுக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான தனியார் பார்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இங்க குடிச்சிட்டு மக்கள் வந்து சுயநினைவு இல்லாம இருக்கணும், சிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கு அப்படிங்கிறது வேதனையான ஒன்று. இதன் மூலமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு கூட இப்ப கூட சென்ற மாதம் நாகப்பட்டினம் மாவட்டத்துல கள்ளச்சாராயம் விற்பனை செய்து 25 ரூபாய்க்கு காலையில எந்திரிச்ச உடனே குடிக்கிறாங்க, டீக்கு பதிலாக கள்ளச்சாராயம் குடிக்கிற அளவுல இங்க விற்பனை இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே மரக்காணத்துல கள்ளக்குறிச்சியில பல மரணங்கள் ஏற்பட்டும் கூட இன்றளவும் அந்த கள்ளச்சாராயத்தை கூட தடுக்க முடியல. 24 மணி நேரம் கள்ளச்சந்தையில மது விற்கிறதையும் தடுக்க முடியல, 10 ரூபாய் 20 ரூபாய் கூட விற்கிறதையும் தடுக்க முடியல. அப்ப நீங்க எதற்காக ஆட்சியில் இருக்கணும்? நீங்க நடத்தக்கூடிய ஒரு துறை டாஸ்மாக், நீங்க தான் கவர்மெண்ட் நடத்துது. அப்ப அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இத்தனை விஷயம் இருக்குன்னா நீங்க அப்புறம் நம்ம மத்த துறைகளை பத்தி யோசிச்சுக்க வேண்டியதுதான். இதன் மூலமாகத்தானே வருமானம் வருதுங்கிறீங்க. 40% வருமானம் வர்றதே நீங்க டாஸ்மாக் மூலமா தான் வருமானம் வருதுங்கிறீங்க. அந்த துறை மூலமாக கள்ள வருமானம் ஆண்டுக்கு 5800 கோடி ரூபாய் கிடைக்குது. 10 ரூபாய் 20 ரூபாய் பாட்டிலுக்கு கூட வச்சு எங்க போகுது அந்த பணம்? இது போன்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கு. கண்டிப்பாகவே மக்கள் பாடம் கற்பிப்பாங்க.